இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா நம்ம வீட்ல சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை தான் செய்ய போறோம். அதுக்கு அடுப்புல ஒரு கடாயை வச்சுட்டு கூடவே மல்லி, சீரகம், மிளகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே போட்டாச்சு. அது கூடவே கருகாப்பிலை, 8 வரமிளகா, இஞ்சி சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து ஆற வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே கரெக்டா பியான் என்ட்ரி கொடுத்தான். வந்து பாட்டி மாமா என்ன பண்றான்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டான். பியான் போனதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, வரமிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட கருகாப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் கூடவே வெட்டி வச்சிருந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம லெக் பீஸ் போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நம்ம லெக் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள சின்ன வெங்காயம், பூண்டு, கருகாப்பிலை, அது கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயத்தை வறுத்து வச்ச மசாலா கூட நல்லா ஃபைனா அரைச்சு நம்ம சிக்கன்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை நம்ம ஊத்திக்கலாம். ஒரு 1/2 hour நம்ம சிம்லயே வேக வச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷான கருகாப்பிலை தான் வேணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதனால நான் போய் செடியில பறிச்சுட்டு வந்தேன். லெக் பீஸ் நல்லா பிரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பறிச்சுட்டு வந்த கருகாப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, லெக் பீஸை சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.